இன்றைக்கி நம்ம உளுந்து களி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் கருப்பு உளுந்து வந்து முழுசாக உள்ளது எடுத்திருக்கேன். பச்சரிசி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 5 எடுத்திருக்கேன். இங்கே வந்து நான் கருப்பட்டி வந்து இந்த கப்லேயே 1 கப் எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம இப்போ கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வேறு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கலாம். உளுந்து வறுபடுறப்ப நல்ல வாசனை நல்லாயிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வறுபட்டுரும். இங்கே நான் வேறு பிளேட்க்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 3 டீஸ்பூன் பச்சரிசியும் ஏலக்காவையும் நம்ம வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே பொன்னிறமாக ஆகிடும். பச்சரிசியும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து. இங்கே வந்து நான் வந்து கருப்பட்டி எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன். நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லமாக இருந்தாலும் இதுக்கு 1 கப் எடுத்து வெல்லத்தையும் நீங்கள் தண்ணியில் வந்து அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதி விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தூசி இருக்கும். அதுக்காக தான். உளுந்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒருவேளை கொரகொரன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் அந்த 1 கப்பு தான் எடுத்துக்க போகிறேன். 1 கப்பை நம்ம இங்கே கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 டம்ளர் கலந்து கருப்பட்டி, அதில் நம்ம கலந்துக்கலாம். அதே கடாயில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கலந்து விட சரியாக இருக்கும். இங்கே வந்து திப்பி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. எப்படியும் ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும்னு இல்லை, வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம். நம்ம இடையில கலந்து விடணும். நான் இங்கே வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கலந்து விடுறப்ப நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உளுந்து களி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அப்புறம் இதில் ஒட்டாமல் இருந்துச்சுனாலே உளுந்துகளி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு இருந்தால் கூட நல்ல கெட்டிப்பதம் வந்துடும். உளுந்தங்களி வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போன் ஸ்ட்ரென்த்தனுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 நாளாச்சு இந்த உளுந்தங்களி எடுத்துக்கணும். ஆவி பறக்க அருமையான உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.